Hello friends, welcome to my channel. நம்ம channel if the first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து fondant flowers வச்சு ஒரு சிம்பிளான mom birthday cake decoration தான் நம்ம பார்க்க போறோம். So white fondant எடுத்துர்க்கேன். அதுல வந்து yellow color gel color தான் நான் ஆட் பண்றேன். So color mix பண்ணும்போது கையில எடுத்து இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு விடுங்க. ஃப்ளோர்ல வெச்சோ மேட்ல வெச்சோ இது பிசைஞ்சிங்கனா அந்த கலர்லாம் வந்து அந்த மேட்ல ஒட்டிக்கும். So இந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். இதுல கொஞ்சம் corn flour ஆட் பண்ணனும். corn flour ஆட் பண்ணீங்கனா இந்த ஸ்டிக்கினஸ் வந்து கொஞ்சம் குறையும். சோ கொஞ்சமா fondantல இந்த corn flour-ஐ டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சோ ஒயிட்டும் நான் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து டெய்லர்ஸ் பவுடர். இது வந்து 110 ரூபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுல கொஞ்சமா எடுத்து போட்டு இதையும் பிசைஞ்சிக்கோங்க. இது எதுக்குன்னா fondant வந்து ஈஸியா dry ஆகிறதுக்காக இத நம்ம ஆட் பண்றோம். சோ நல்லா இத வந்து திரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட fondant flower cutters இருந்ததுனா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இல்லனா இந்த மாதிரி பண்ணிட்டு இது நாலு பக்கமும் ஃபோல்ட் பண்ண மாதிரி பண்ணீங்கனா ஒரு சின்ன பூ மாதிரி வரும். சோ இதை எடுத்து இந்த மாதிரி சாக்லேட் மோல்ட்ல வந்து எடுத்து வச்சிருங்க. ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல வச்சீங்கனா இது வந்து ஃப்ளாட்டா ஆன மாதிரி ஆயிடும். சோ இது எப்படி ட்ரை பண்றோமோ அதே போல ட்ரை ஆகும். இது வந்து fondant ஆல்பபெட் கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஸ்பாஞ்ச் வந்து 5 முட்டை போட்டு மொத்தமா நான் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச். சோ சாக்லேட் ட்ரஃபிள்க்கு வந்து 1/2 kg-யும் ஒரு பென்டோ கேக்கும் இன்னொன்று வந்து ஃப்ளாட் ஸ்பாஞ்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ த நெக்ஸ்ட் கேக் ஆர்டர் நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து கிரே கலரில் நான் ஐசிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளாக் கலரில் ஒரு 2 ட்ராப் போட்டு இந்த கிரே கலர் வரும். ஸோ அதை வச்சு நான் ஐசிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த fondant flowers வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக் மாதிரி வச்சு இந்த ஃப்ளார்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து நம்ம வைக்க முடியும். fondant வந்து ஈஸியாக ட்ரை ஆகிறதுக்கு ஓவனை 180 டிகிரியில் 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் போட்டுருங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் ஆனதுக்கப்புறமா இந்த ஃப்ளார்ஸையும் நீங்கள் என்ன fondant டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வெளியில் எடுத்துருங்க. அப்போ அந்த ஈரத்தன்மை எல்லாமே வந்து அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஃபேனில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும். நம்ம ஹோம்மேட் fondant நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படின்னா அது வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதில் நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். டெய்லர்ஸ் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட மாம் பர்த்டே கேக் டெக்கரேஷன் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபீஸ் டிலைட்.